ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். எங்கள் வீட்டில் சிட்டுக்குருவியோட குஞ்சு சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா? பாருங்கள். எங்கள் வீட்டு ஜன்னலில் 2 சிட்டுக்குருவி ஒரு 3 நாளாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம எங்கே கூடு கட்டி இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்த ரெடி பண்ணுறாங்க. அதுக்கான இடத்த ரெடி பண்ணி பார்த்து வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல கூடு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த வீடு கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணுறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். எவ்வளோ குப்பை! இது பரவாயில்ல. இது அப்புறம் இந்த குச்சியெல்லாம் எப்படி தான் தூக்கிட்டு வருதுன்னு தெரியல. குச்சி எப்படி கொண்டு வந்து எப்படி கட்ட போகுதுன்னு தெரில. அதுக்கு இருக்கிற சின்னோடு மூக்கு, அதுலேருந்து இவ்வளோ பெரிய குச்சி இதெல்லாம் தூக்கிட்டு வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான். இன்னொன்று அங்கே பார்த்துட்டே இருங்க. மேலே அங்கே பார்த்தீங்களா, மூக்கில் புல் வச்சுருக்காங்க. அதை கொண்டு உள்ளே கொடுக்கும். அங்கே ஒரு குருவி உட்காந்துருக்கும். அதுதான் அந்த கூடை கட்டுறது. இது புல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடும். திரும்ப இன்னொரு புல் எடுத்துகிட்டு வரேன். கட்டி முடிச்சிச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டேன், அதை போய் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது கூடு கட்ட வந்திருக்கு, அது யாரும் சத்தம் போடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதை அழகாக கட்டி முடிச்சிச்சு. காலையில் ஈவினிங் நான் கதவை சாத்திருந்தேன்னா சத்தம் போடும். அந்த டைம் மட்டும் நான் கதவை திறந்து நைட்டு மட்டும் சாத்திட்டு மற்ற நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருது. ஒரு குருவி மட்டும் வெளியில் போயிட்டு வரும். ஒரு குருவி கூட்டுக்குள்ளேயே இருக்குது. அதேமாதிரி அது குஞ்சு பொறிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது வெளியில் வரல. சில நேரம் நான் கிட்டக்க போய் நின்று கேட்பேன். அப்போ சின்ன சவுண்டு கேட்கும். கீச்சுன்னு சவுண்டு கேட்கும். அம்மா அதோட குழந்தைய குஞ்சியை பார்த்துட்டு இருக்கேன்.